இந்த மாதிரி கலப்படமான எண்ணெயை வாங்கி உங்க காசையும் ஆரோக்கியத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம வீட்டில் இருந்துனா நீங்க எண்ணெய் வாங்க கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. இந்த மிஷின்ல நாம சுத்தமான எண்ணெய் எடுக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுவையும் மனமும் இல்லாம ஆரோக்கியமாகவும் இருக்கு. இந்த மிஷின்ல நாம மேல கடலையை போட்டா அடுத்த செகண்ட் கீழே எண்ணெய் வந்துடும். இதுல கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு, கருஞ்சீரகம் இந்த மாதிரி பல வகையான எண்ணெயிலேருந்து நாம எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மிஷினை நம்ம ஆப்ரேட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இங்க வந்து இந்த ஹீட்டர் சுவிட்ச் இருக்கு. இந்த ஹீட்டர் சுவிட்சை ஆன் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணணும். இந்த மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணி நாம் கடலையை மேலே போட போகிறோம். அப்படியே கடலை மேலேயே போடும். அடுத்த செகண்ட் நம்மளுக்கு இங்கே கீழே எண்ணெய் வருது, இந்த பக்கம் புண்ணாக்கு வருது. ஸோ நம்ம ஒரு சுத்தமான ஒரு ஆர்கானிக் ஆயில் நம்ம வீட்லேயே இந்த மிஷின்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன எடுக்க முடியும்? கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு, இந்த கருஞ்சீரகம், இது வந்து சுகரு, பிரஷர் இந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் நல்லதுங்கிறாங்க. இதுல கூட எடுக்கலாம். அரசாணி விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம். இதுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். ஆமா பல வகையான எண்ணெய்கள். இது போட்ட உடனே எண்ணெய் வந்துடும். ஆமா. இப்போ நாம எள்ளு போட போறோம். நல்ல எண்ணெய் இருக்கிறதுலே வந்து சுத்தமான ஒரு நல்ல எண்ணெய் எள்ளு எண்ணெய் தான் சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மேலே வந்து இந்த எள்ளை போட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு இந்த பக்கம் எண்ணெய் வருது. அங்க பாத்தீங்கன்னா புண்ணாக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாவே புண்ணாக்கு தான். ஆமா. ஒரு நேரத்துக்கு எவ்வளவு குவாண்டிட்டி எண்ணெய் எடுக்கலாம் சார்? இந்த மெஷின்ல நாம ஒரு அரை மணி நேரம் ஓட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஓட்டினாலே போதும். ஆமா. இங்க பாத்தீங்கன்னா இந்த எள்ளு புண்ணாக்கு வந்து கருப்பா இருக்கும். இந்த எண்ணெயும் கொஞ்சம் கருப்பா வரும். ஓகே. ஸோ இதான் நல்லெண்ணெய். இருக்கிறதுலே ரொம்ப நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் தான். நம்ம பாக்குறது ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இந்த மெஷின் இந்த விதையில இருந்து நம்ம எண்ணெய் எடுக்கலாம். இந்த விதை எண்ணெய் வந்து நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் உள்ள போட்டா மட்டும் போதும். ஆமா. நம்ம மேல போட்டா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு கீழே வந்து இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆயில் ரெடியா வருது. அவ்வளோதான், வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஓகே. ஸோ இப்போ இந்த புண்ணாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சார்? இந்த புண்ணாக்கு வந்து நாம வந்து செடி, இந்த வீட்டில் இருக்கிற கிச்சன் கார்டன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் போடலாம். அது போக ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி இந்த விலங்குகளுக்கு வந்து நம்ம வந்து தீவனத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது போக இந்த புண்ணாக்குல நம்ம வந்து ஸ்வீட்ஸும் செய்யலாம். இப்போ இந்த எள்ளு இருக்குதுன்னா எள்ளு கூட சர்க்கரையை சேர்த்திட்டா நமக்கு அது ஒரு பருப்பி மாதிரி ஆயிக்கும். தேங்காவுலேயே அப்படித்தான் இதெல்லாம். ஸோ இந்த மிஷினில் எடுக்கிற அத்தனை ஒரு இதுவுமே வந்து மூலப்பொருளுக்கும் நமக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கு. என்ன அப்படின்ற மாதிரி விரும்பி வாங்குறாங்க. ஸோ அது எல்லாமே அதோட எல்லா பெனிஃபிட்டுமே இந்த மிஷினில் எடுக்கிற நிச்சயமா சார், நிச்சயமா. நம்ம வந்து இந்த செக்கு மற்ற பெரிய மிஷின் எல்லாம் வேணா மினிமம் ஒரு 15 கிலோ கொண்டு போனா தான் ஆட்ட முடியும். ஆனால் நீங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்க, ஒரு கைப்பிடி வேணாலும் போட்டுக்கலாம். அதை விட இதில் வந்து ஒரு சுத்தமான எண்ணெய் நம்ம கண்ணு எதிர்காலே எடுக்க போகிறோம். அங்கே போய் நம்ம கரெக்டான இதையை போடுறோமா, எவ்வளோ நேரம் ஆட்டுது அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது நம்ம எப்பப்போ தேவையோ அப்பப்போ நமக்கு எல்லா எண்ணெயும் நம்ம வீட்டில் எடுத்து நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஆமாம், அதுதான் நமக்கு சந்தோஷம். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம போட போகிறது பாதாம் எண்ணெய். இந்த பாதாம் எண்ணெய் வந்து நம்ம லேடிஸ்க்கு ஸ்கின் கேருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ பாதாம் எண்ணெயை கூட நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஆமாம். இந்த பாதாம் எண்ணெய் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை அதிகம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு மிஷினில் போட்டு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கம்மி விலையிலையும் நம்ம ஒரு சுத்தமான எண்ணெயை எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. சார் இப்போ இதில் போடக்கூடிய இந்த பருப்பு எல்லாமே என்ன கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் வாங்கணுமா, இல்லை எப்படிங்கண்ணா நார்மலாக போட்டாலே வருமா? ஆமாம், எண்ணெய்க்குன்னே எல்லா விதைகளும் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இந்த கடையில் வாங்குறதுக்கும் இப்போ இதுலேருந்து இப்போ எடுக்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு நான் காஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும்? காஸ்ட் பெனிஃபிட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் வந்து நமக்கு சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 350 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த மிஷினில் எடுக்கும்போது ஒரு 200 ரூபா தான் வரும். 150 ரூபா கிட்ட சேவ் பண்ணலாம். லாபமும் கூட நமக்கு வந்து சுத்தமானதாகவும் கிடைக்குது. ஓகே. ஸோ நமக்கு ஒரு அந்த எண்ணெய் இதுலேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து மனமாகவும் தரமாகவும் ஒரு ஆர்கானிக் ஆயில் நமக்கு கிடைக்குது. அதுதான் நமக்கு இதுல ஒரு முக்கியமான. இப்போ அதில் குக் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா வருமா? நிச்சயமா சார், சுவையும் மனமும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டதோ நம்ம இந்த மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறோம். நம்ம இந்த ஹீட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டரையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ரிவர்ஸ் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஒரு செகண்டு நம்ம இப்போ இந்த இதையே எடுத்துருவோம். ஃபீடர் எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த க்ளவுஸை போட்டுக்கணும். இது வந்து சூடாக இருக்குங்கிறனால நம்ம இந்த க்ளவுஸை போட்டுட்டு இப்போ வாங்குறப்ப க்ளவுஸ் நம்மளே கொடுத்துருவோம். ஆமாம், இது கூட க்ளவுஸு, ப்ரஷ்ஷு எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த க்ளவுஸை எடுத்துட்டு நம்ம இதையே ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணி நம்ம இந்த வேஸ்ட்லாம் மட்டும் எடுத்து போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி இந்த ப்ரஷ்ஷில் கிளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து அதுக்கு இந்த ப்ரஷ்ல க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் கூட தனியாக கொண்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற்றி கூட கழுவலாம். ஆமாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து SS 304 ஃபுட் கிரேட் மெட்டீரியலாக செஞ்சிருக்குது. நம்மளுடைய தரத்துக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்க. இந்த மெஷின் கூட நாங்கள் ஒரு ஃபில்டர் தரோம். அது போக இந்த மாதிரி ஆயில் பிடிக்கிற ஒரு கேன் தந்துட்டு இருக்கோம். அது போக ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு க்ளவுஸ், இது எல்லாமே நம்ம இதை ஒரு அட்டாச்சாக கொடுக்குறோம். ஓகேங்க. அதை விட இது முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நாம இந்த மெஷினுடைய இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டைப் பேக்கிங். இதில் வந்து 4 சைடும் வந்து உள்ள பஃபர் போட்டு கவர் ஆகிருக்குது. அதனால நீங்கள் வந்து
இதில் லாரி மற்றபடி கொரியர் எந்த இதில் வேணாலும் நாங்கள் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சுட்ருவோம். ஓகே, சேஃபாக போய் ரீச் ஆயிடும். சேஃப்டிக்கு எந்த கவலையும் கிடையாது. ஓகே, இப்போ இது என்ன காஸ்ட்லங்க நம்ம கொடுக்கும்? சார் இந்த மெஷின் வந்து நியூ லான்ச் இந்த P300 மினி செக் மெஷின் வந்து 12,500 ரூபாய்க்கு நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம். வெறும் 12,500 ரூபா. ஸோ இனி வந்து நம்ம வந்து என்ன மிஷின் வாங்குறதுக்கு நிறைய காசு செலவாகுங்கிற அந்த கவலையே வேண்டாம். நாங்கள் இது டைரக்ட் ஃபேக்டரி சேல்ஸ் அப்படிங்கிறனால நாங்கள் உங்களுக்கு 12,500 ரூபாய்க்கு உங்கள் வீடு தேடி நாங்கள் அனுப்பிச்சு வைக்கப்போம். இது எல்லாமே நம்ம இங்கே தான் ரெடி பண்ணுறோம் அப்படி தானே? எங்களுடைய ஓன் ஃபேக்டரியில் தயாரிக்கிறனால தான் நாங்கள் வந்து இந்த தரம் உங்களுக்கு வாரண்டி கேரண்டி மற்றும் எல்லா விதமான சர்வீஸ் எங்களால் கொடுக்க முடியுது. இப்போ இது என்ன செக்ஷன் சார்? இது எங்களுடைய சொந்த ஃபேக்டரி. இந்த மிஷின் வந்து நாங்கள் சொந்தமாக எங்கள் ஃபேக்டரியிலே தயாரிக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பற்றியும் கவலை இல்லை, அதுபோக தரத்தை பற்றியும் கவலை இல்லை. இது கோவைனாவே வந்து மோட்டார் ஸ்பெஷல். ஸோ எங்களுடைய காப்பர் வைண்டிங் மோட்டர் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த வாரண்டி கேரண்டி எல்லாம் நாங்கள் இவ்வளவு இதாக தரோம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மிஷின்லையும் இந்த மாதிரி மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய சொந்த மோட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தரத்தை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை. இந்த மிஷின் ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து தயாரிக்கிறோமாங்கண்ணா? ஆமாம் சார், இந்த மிஷின் அனைத்துமே வந்து நம்ம கோவையிலேயே தான் தயாரிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இது சைனா மோட்டரோ இல்லை குஜராத் மிஷினோ அப்படிங்கிற மாதிரியான கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, இது கோவையின் தரமான ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோவையின் ஒரு தரமான தயாரிப்பு. அதனால நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் இந்த மிஷினை வாங்கலாம். இந்த மிஷினுக்கு வந்து எவ்வளோ வருஷங்கண்ணா நம்ம வாரண்டி வந்து கொடுக்குறோம்? சார் இந்த மிஷினுக்கு நாங்கள் வந்து 2 வருஷம் கேரண்டியும் 5 வருஷம் வாரண்டியும் தரோம். ஓகே, இப்போ அந்த 5 வருஷம் வாரண்டி பீரியட்ல என்னன்னாலும் நம்ம மாற்றி கொடுத்துருவோம். சர்வீஸ் ஏதா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த மிஷினை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அண்ணா ரொம்பவே சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் நம்ம ஷாப் வந்து எங்கே நான் லொக்கேட் இருக்கு ஆக்சுவலாக? சார் ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர் நம்ம கணபதியில் மூகாமி நகரில் என்ட்ரன்ஸ்லேயே இது லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணி கூட வாங்கலாம். எங்களுடைய ஃபேக்டரியை நீங்கள் வந்து டேரெக்டாகவும் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். கொரியரில் வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துக்குமே நாங்கள் வந்து கொரியர்லேயே அனுப்பிச்சு வைக்கிறோம். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம மதுரை கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கோம். இப்போ மதுரை சேலம்ல தான் கேட்குறாங்கன்னா எவ்வளோ நாளுங்க கிடைக்கும்? நாம ஆல் ஓவர் தமிழ்நாடு வித்தின் 1 days இன்னைக்கு போட்டோம்னா அடுத்த நாள் டெலிவரி ஆயிரும். அதர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 2 to 3 days ஆகும். ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வித்தின் 5 days மேக்ஸிமம். ஃபாரினுக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நிச்சயமா எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்குது. நமக்கு கஸ்டமர் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நமக்கு இருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாரும் ஆரோக்கியத்தை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களாம் நிச்சயமா எங்களுடைய இந்த மினி செக் மிஷினை வாங்கி நிச்சயமா சந்தோஷமான ஒரு வாழ் வாழலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க. ஆமாங்க. அவங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் நான் சொன்னாங்க? சார் எங்கள் மிஷின் வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறனால தான் எங்களுடைய கம்பெனியும் ஆரோக்கியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ப்ரைஸ் வந்து நம்ம ரொம்பவே கம்மியாக கொடுக்குறோம். இதுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ்ல எக்ஸ்ட்ரா வருமானா இல்லை எப்படின்னா? சார் நாங்கள் 12,500 ரூபாய்க்கு உங்களுடைய வீடு தேடி தமிழகம் பூரா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே பண்ணலாம். ஆமாம். ஓகே, ஸோ நீங்களே இந்த மிஷின்லாம் உங்கள் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் அவங்களுடைய லொகேஷன் நீங்கள் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ